ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜான் கிம்பியல் சேனல். ஸோ இன்றைக்கி ஐ ஹேட் யூ சீனியர் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை டைம் சொல்கிறது, இதை எடுத்துகிட்டு வராதிங்க, இது இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க. இல்லை சார், அது வந்து அப்பா தான் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன். ஓ சாரி சார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா தான் இப்போது வந்து டைனிங் டேபிளில் தான் உட்காடுறாங்க. ஜேகே தான் அவனோட ஃபேமிலியோட சாப்பிட்டுட்ருக்கான். என்ன ஜேகே, என்னாச்சு? நோ டாட், கேள்விப்பட்டேன் காலேஜில் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் ப்ளே பண்ணிகிட்ருக்குன்னு. பார்த்து, உனக்கு தெரியல எது இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு. எஸ் டாட். காலேஜ் முடித்த உடனே பிஸ்னஸ் ஆஃபீஸ் எல்லாத்தையும் நீ தான் டேக் ஓவர் பண்ணுறேன், ஓகே? எஸ் டாட். பார்த்து நடந்துக்கோ. ஓகே, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ பார்த்து காலேஜ் போ, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகேவோட அப்பா தான் அங்கேருந்து கிளம்புறாரு. ஜேகேவும் அங்கே சாப்பிடாம எழுந்து போக போகிறான். ஏய் ஜேகே, எங்கே போகிற? உட்காந்து சாப்பிட்டுட்டு போ. இல்லைம்மா, எனக்கு வேண்டாம், உன்னை சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னேன். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே மறுபடியும் உட்காந்து சாப்பிட்டுட்டான். இப்போ அப்படியே காலேஜில் தான் காட்டுறாங்க. ஏய் மச்சான் ஜேகே, இங்கடா. என்ன ஒரே ஜாலியாக இருக்கு போல். என்னடா என் ஃபேஸ் ஒரு மாதிரியே இருக்கு, என்னாச்சுடா மச்சான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வா கிளாஸ் போகலாம். ஏய் என்கிட்டே சொல்ல மாட்டேன் பத்தியா, என்னன்னு சொல்லுடா, என்ன பிரச்சனை? நான் உங்கள் அப்பா ஏதாவது ஜிமினா, ஏன்டா காலையிலே அதை பற்றி பேசிட்டேன், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவும் ஜிமின் தான் 2 பேரும் கிளாஸுக்கு தான் போகிறாங்க. இப்போ அப்படியே கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஆஃப்டர்நூன் தான் காட்டுறாங்க. ஜேகே தான் ஃபோனில் ஏதோ ஒரு ஃபோட்டோ தான் வச்சுட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினும் அங்கே ஃபுட் பிளேட் எடுத்துகிட்டு வரான். ஐயோ என்ன கூட்டம் விட்றானுங்களா, இன்றைக்கி வேறு சிக்கனை போட்டதுனால அப்பா முடியலடா. ஜேகே என்னடா, என்னாச்சு? என்னடா காலையிலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். சாப்பிட்லையா? இல்லை மச்சான், பசிக்கலை. நான் அது பசிக்கலையா? சரிடா மச்சான், கொடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஜேகேவோட பிளேட்டையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். 2 பிளேட்டையும் சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது ஜேகே தான் ஃபோனையும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் எழுந்து வந்து அந்த ஃபோனை தான் எட்டி பார்க்குறான். நாட பார்த்துன்னு இருக்கிற அப்படி ஃபோனுக்குள்ளே போயிட எங்கே காட்டு, நான் பார்க்குறேன். ஜிமினா, நோந்து போடா. நான் நோந்து போகணுமா? இல்லை புரியல. விட்டு படம் பார்க்கும்போது மட்டும் ஒரே ஃபோனில் ஒன்றா உட்காந்து பார்த்ததுலாம் ஞாபகம் இல்லைடா மச்சான். பண்ணோன்னா நோந்து போ, எட்டி பார்க்காதன்றேன். ஆமாண்டா. சரிடா மச்சான், பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்க்க கூப்பிடுவல. முட்டை சாப்பிடு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் தான் இப்போது சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. ஜேகே இன்னுமே ஸ்டில் கிளாஸை கவனிக்காமல் அவன் ஃபோனில் தான் எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜிமின் தான் இப்போது அப்படி யாரை தான் பார்த்துட்டு கிடறேன், நான் சொல்ல மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? மச்சான் ஜேகே, என்னடா? அவன் ஃபோன் கொடுற, கொஞ்சம் ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன். என்னதை ஃபோன் பண்ணும்? ஏன் உன் ஃபோனுங்க? மச்சான் சார்ஜ் இல்லைடா. என்னது சார்ஜ் இல்லையா? இந்த நாய் சும்மா ஃபோன் கேட்காது அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. இப்போது ஜிமினோட ஃபோன் தான் அங்கே வைப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜிம்னா, நான் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா எப்படா வைப்ரேட் ஆகுது? மச்சான் அது வந்து என்கிட்டே வா. என்னடா சும்மா யார் ஃபோட்டோ வச்சு பார்த்துன்னு இருக்கிறேன், காட்டினாலும் காட்ட மாட்டேங்கிறேன். நான் உன்னோட ஃபியான்சேவா இல்லை? ஏன் இப்போ தெரிஞ்சவன்மா என்ன துறைக்கி? ஆமாண்டா, இப்போ நான் தெரிஞ்சுக்கிறதுல சொல்லாமச்சான், ப்ளீஸ்டா. அது வந்து சொல்லு. அது வந்து சொல்ல முடியாது, போதும் போ. டேய் ஜேகே, அவன் பாப் பண்ணுறடா. அவனுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து கையில் பிடிக்க முடியல, போ. ஏய் சின்ன பயமுடுறா. என்னடா ஒன்று சீரியஸ் ஆகிட்டான்.
அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே காலேஜெல்லாம் முடியுது. ஜேகே ஜிமின் 2 பேரும் தான் ப்ளே பண்ணுற கூட்டில் தான் 2 பேரும் ப்ளே பண்ணிவிட்டு இப்போ வெளியே தான் வராங்க. ஏய் சின்னா, இவரே இதான் நினைக்கிறேன். நம்ம மாமா இந்த பக்கம் என்ன வேணும்? என்ன வேணுமா? என்னடா, வா வீட்டுக்கு போகலாம். மாமா நீ போ மாமா, எனக்கு வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? இல்லை புரியல எனக்கு. வந்த வண்டியில் ஏறா. ஏய் ஹாய் ஜேகே, எப்படி இருக்க? காலேஜ் எப்படி போகுது? நல்லா போகுது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். இதோ இன்னும் கொஞ்ச நாள் இவனுக்கு எனக்கு கல்யாணம் வந்துடுண்ணா. ஐயோ மாமா என்னையா பண்ணுறேன்? ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா சொல்லின்னு இருக்காரு. உனக்கு என்னடா சொன்னா, நீ நடத்து அப்படின்னு சொல்லி ஜேகே தான் கலாச்சிட்ருக்கான். இப்போது ஜேகே தான் சுகாவே ஒரு மாதிரி ஃபேஸே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். என்ன ஜேகே, எதாவது கேட்கணுமா என்ன? ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க? அது ஒன்றும் இல்லை. அப்புறம் காலேஜ் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் எல்லாம் எப்படி போகுது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா? உனக்கு என்ன யாரை பற்றியாவது தெரிஞ்சுக்குமா என்ன? அப்படி எதுவும் இல்லை, சும்மா கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. பரவாயில்ல ஜேகே, சொல்லு யாரை பற்றின்னு, நான் சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜேகே தான் அப்போ போக போகிறான். இப்போ மறுபடியும் ஜேகே சடனா நின்றுட்டு, சுகா சொல்லு ஜேகே. அது வந்து அவர் எப்படி இருக்காரு? அவன் தெரில ஜேகே, கான்டாக்ட் இல்லை. எப்போயாவது கால் பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த 2 வீக்ஸாக கூட ஒழுங்காக பேசிக்கிறதில்ல. அப்பப்போ கால் பண்ணுவேன், பட் அவன் பிக் பண்ண மாட்டான். எப்போயாவது பிக் பண்ணி பேசுவான், அவ்வளோதான். ஓ அப்படியா, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் அங்கேருந்து போயிடுறான். ஹலோ டேய், என்னடா எத்தனை டைம் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறேன். சொல்லுடா, என்னாச்சு, என்ன விஷயம்? காலேஜ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்கடா, தெரில என்னான்ட்டு. கால் பண்ணி என்னென்னு பேசு. உனக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேறியா? மேனேஜர் தான் கால் பண்ணியிருந்தாரு, நான் கீழே. ஓ அப்படியா, சரிடா நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் என்னடா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மீட் பண்ண மீட்டப்புக்கு வர மாட்டேறேன்? ஏன்டா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேலை அதான். சரிடா மச்சான், சரி நான் பாரு, அப்புறமா கால் பண்ணுறேன். சரிடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்கோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் கால் கட் பண்ணுறாங்க. இப்போ தயாங் தான் யாருக்கோ கால் பண்ணுறான். ஓகே சார், கண்டிப்பாக ஓகே சார், வந்துடுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு ஒரு 10:30 அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன தயம் திடீர்னு கால் பண்ணி மீட் பண்ணலான்னு கூப்பிட்ருக்கேன்? என்ன விஷயம்? பசங்க கூட்ட போய் போகலான்னானுங்க, அதுவும் பார்க்கு கூப்பிட்ருக்கேன். என்னடா என்னாச்சு? சுகா ஒன்றும் இல்லைடா, ஏதோ அது மாதிரியா இருக்குடா, தெரியல என்ன பண்ணுறதுனே. நாளைக்கு வேற போகணும், அவனை பார்ப்பனா என்னன்னு தெரிலடா, பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு கூட தெரிலடா சுகா. ஒரு மாதிரியா கஷ்டமாக இருக்குது, லைஃப் எப்படி போகுதுன்னே தெரில. அவன் வேணும்னு தோணுது, அதே நேரத்தில் அவனுக்கு கிடைக்க மாட்டான்னு தெரியும். என்னடா பண்ண முடியும்? எனக்கு கிடைக்க மாட்டான், அவனை புச்சம் வைக்க முடியல, விடவும் முடியல. வேதனையாக இருக்குடா, ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குடா சுகா. நான் பண்ணுறதுனே தெரில. டேய் தயாங் விட்றா, பார்த்துக்கலாம், எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்டா. அதான்டா, எப்போ, எவ்வளோ சீக்கிரம்? அந்த சீக்கிரமா அந்த வார்த்தை, அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் தெரிலடா மச்சான், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்கும் சுகாவும் தான் பாரில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயாங்கம் பயங்கரமாக உளறிக்கிட்டே இருக்கான், சுகாவும் பார்த்துட்ருக்கான். டேய் தயாங் உனக்கு ஓராச்சு, வா வீட்டுக்கு போல. என்ன ஓராச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்குடா. ஜங்கு என் பண்ணிடா, அவன்
எனக்கு பிடிக்கலாமே, எவ்வளோ தொத்தி தொத்தி எவ்வளோ பண்ண, அசால்ட்டாக பிடிக்கலன்ட்டான்ல. சே, உனக்கு தெரியுமாடா, அன்னைக்கு கிருஷ்ண கூட என்ன எல்லாம் எல்லாம் ஆச்சுடா, மறந்துட்டான், அது கூட மறந்துட்டான். கேட்டால் தெரிலன்றான்டா. அது எப்படி குச்சா எல்லாத்தையும் மறந்துடுவாங்களா என்ன? நான் மறக்க மாட்டேன் மச்சான், நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வளரிட்டு இருக்கான். சுகாவும் அவன் குடிச்சிட்டு பேசுகிறான்ட்டு எதுவுமே நோட் பண்ணல. ஜஸ்ட் அவன் குடிச்சிட்டு வளர்ட்டுருக்கான்னு கேட்டுட்ருக்காம இதையா. அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் விட்டுற போகிறேன். வேணாம், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தோணிடுச்சு. அப்படியே போகிறேன். அவன் எங்கே போனாலும் யார் கூட இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும். என்னை விட வேறு இடத்துல சேஃபாக செக்யூராக ஹாப்பியாக இருப்பானா இருக்கட்டும்டா. எனக்கு அதான் ஹாப்பி, எனக்கு அது போதும்டா மச்சான். அவன் எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கட்டும். என்னை விட ஒருத்தவங்கிட்ட இருக்கான் சேஃபானா போதும். நான் பேசுகிறேன், ஆனால் உள்ள இல்லைடா. அவன் எப்போ என்னை ஓகே சொல்லுவான், என்னை லவ் பண்ணோன்னு ஏங்குறேன்டா. இப்படி போயிடுமான் இருக்கு. என்னையோட மச்சான், இப்போ சொல்கிறேன், என்னோட விட போகிறேன். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இப்போ தயங்கும் மட்டையாயிடுறான். இப்போ அப்படியே ஜேகே சைட் பார்த்தோன்னா, ஜேகேவும் ஜேகேவுடைய ஃபியான்சியும் தான் ஒரு ஹோட்டலில் தான் மீட் பண்ணி டின்னர் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஓகே ஜேகே, நான் கிளம்புறேன். ஓகே டென்ஷன், பார்த்துப்போங்க. நான் வேணால் வந்து ட்ராப் பண்ணுவா? இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன், பட் இப்போ வேண்டாம், அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பேசலாம். ஓகே டென்ஷன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போது ஜேகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு பார்க்கு தான் போகிறான். போயிட்டு அங்கே செம்மையாக குடிச்சிட்ருக்கான். குடிச்சு இப்போ ஜிம்முக்கு தான் கால் பண்ணுறான். ஜிம்னா என்னடா பண்ணுறேன்? என்னடா எங்கே இருக்க? குச்சின்னு பார்த்தா கால் பண்ணிகிட்ருக்க. நான் வேணும்? நான் வேணுமா? நீ தான் மச்சான், நீ தானே வேணும். வா வந்து பிக்கப் பண்ணின்னு தண்ணினா ஃபிகராடா பிக்கப் பண்ண போவேன். நான் சப் பண்ணுறானுங்களே, முக்கியமான வேலையில் இருக்கேன்டா. நான் வேலையில் இருக்கிறேன், என்ன பண்ணின்னு இருப்பேன்னு தெரியும். ஆஃப் பண்ணிட்டு வாடா, அப்புறம் போய் கண்டினியூ பண்ணிக்கோ. எப்பட்றா அது நல்லா எப்பட்றா மச்சான் ஆஃப் பண்ணுறது? வீடியோ ஆஃப் ஆகும், ஆனால் இங்கே எப்பட்றா ஆகும்? டேய் ஜங்குக்கா, தவனை டென்ஷன் பண்ணுறாடா, இப்படியே போய் தொலைடா நீ. மச்சான் அவ்வளோதான்ல, போய் தொலைவா. சரிடா, சரி, நாளைக்கு காலேஜ் பக்கம் வந்துடாது. வந்தேன்னு வச்சுக்க, நிற்க வச்சு ஒன்று டேடி என்னடா சொல்லுற? மோசம் சொல்லித்தல நாயை வெட்டும்டா, கண்டிப்பாக வெட்டுவேன். ஐயோ கர்த்தரே, இவனு எந்த பாடுறா சொல்லு, வந்து தொலைகிறேன். வேறு என்ன பண்ணுறது? என் மச்சான் ஜிமினா என் ஒரு வேணாம், எந்த பாருன்னு சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினும் கால் கட் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் அந்த பார்க்கு போயிட்டு ஜேகே தான் தேடிட்டுருக்கான். ஐயோ எங்கே இருக்கான்னு தெரியலையா? மச்சான் ஜேகே எங்கடா இருக்க? இதோ இருக்கான். என்னடா பண்ணுற? டேய் வாடா வீட்டுக்கு போகலாம். மச்சான் ஜிம்னா வந்துட்டியாடா? வந்துட்டுண்டா, வாடா போகலாம். இருடா மச்சான், நீ கொஞ்சம் எனக்கு ஒன்றும் வேணாம், வாப்பலாம். ஜிம்னா இருடா, உன்ட்டு கொஞ்சம் பேசணும்டா. என்ன பேசணும்? அது வந்து மச்சான் ஜிம்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஜிமின் மேலே வாமிட் பண்ணிடுறான். கருமம் பூச்சானே, என்னடா பண்ணி வச்சுருக்கேன்? ஒரு நாட்டம் அடிக்கிறான். என்ன கருமத்தை தான் குடித்தான்னு தெரியலையே. பேரர் என்னத்தடா கொடுத்தேன் எனக்கு? சார் நாங்கள் அப்போவே கிளம்ப சொல்லிட்டோம் சார். இவர் தான் போகாமல் இங்கேயும் குடிச்சிட்ருக்காரு. குடிச்சிட்ருந்தாண்ணா, என்னத்த சொன்னேன்?
ஏய் ஜேகே எந்திரா, என்னால் தூக்க முடியலையே. டேய் மச்சான் தயவு செய்து எந்திரா, என்னால் தூக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் தான் ஜேகேவை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காலேஜில் தான் கட்டுறாங்க. இல்லை மச்சான் ஜேகே என்னடா நான் தம்பி தலை ரொம்ப வலிக்குது போலையே. ஆமாண்டா ஜிம்னா ரொம்ப வலிக்குதுடா, ஒரு டீ வாங்கினேன். நோட்டுறாங்க டீ பார்த்தா விட்டுன்னு போய் குடிச்சது இல்லாமல் டீ வாங்கிட்டு வராங்க. எனக்கு மூஞ்ச பற்றியா எதுடா எது காலத்தில் முடிச்ச? அது ஒன்றும் இல்லைடா ஜிம்னா, கொஞ்சம் என்ன புரியல என்ன கொஞ்சம் பார்த்தா நானும் பார்த்துன்னு இருந்தேன். நேற்றுலேருந்து ஃபோனையே பார்த்துன்னு இருந்தேன். யாரா அது புதுசாக கல்யாணம் பண்ணி போகிறேன் அவனா இல்லை வேற என்ன வச்சுருக்கியாடா மச்சான்? நான் வச்சுருக்கேண்ணா. சி என்ன பேசுகிறேன்? அப்புறம் என்ன பேசுவாங்க உங்ககிட்ட? என்ன ஃபோட்டோடா மச்சி பார்த்துட்டு இருந்தேன். சொல்லாலும் சொல்ல மாட்டேன், காட்டினாலும் காட்ட மாட்டேன். இல்லை புரியல. நைட்டு சரக்குச்சுன்னு கூப்பிட்டு போக மட்டும் தேவைப்பட்டான் அந்த ஜிமின்னு. ஆனால் நீ ஏதோ பண்ணின்னு இருக்கிற, அதை காட்டுறேன்னா காட்ட மாட்டேன் அப்படி தானே? விட்றா பார்த்துக்கலாம். அடுத்த முறை எதுனா ஜிமினா நில்லு, நீ சொன்னல நைட்டு வெட்டுறேன்னு ஒருத்தா நான் உன்னை வெட்டேன்டா, அதுவும் நிற்க வச்சு வெட்டுவேன். ரொம்ப பேசுறதுடா, போதும் என்ன போதும்? சரிடா மச்சான், உனக்கு ஒரு கும்பிடு, உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு கும்பிடு. இப்படியே இதோட வெட்டி விட்ரு. என்ன வெட்டி விடணுமா? என்னடா பேசின்னு இருக்கிற ஜிம்னா? ஆல்ரெடி செம்மையாக வலிக்குது, நீ வேற காண்டே திண்டுக்கிற. மண்டை மேலே ஒன்று போட போகிறேன் பாரு. ஏன்டா சொல்ல மாட்டேன்? மண்டை மேலே போடுவேன். இங்கே போடு பக்கம் இங்கே போடுவேன், இல்லை இங்கே போடுவேன். இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் மண்டை மேலே ஒன்று டங்குன்னு வைக்கிறான். ஐயோ ஆமாம். ஏய் ஜேகே என்னடா பண்ணுறேன்? சும்மாடா காமெடி பண்ணலான்னு சொன்னேன்டா. நீ மூஞ்சு மோட்டில் வச்சிருந்தியா? சரி பண்ணேன்டா. ஐயோ ஜேகே புட்றா, மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படியே செத்துரு. நான் செத்துறா நாளைக்கு பாரில் இருந்தால் எவனா வாங்கிட்டுன்னு போகிறதுண்ணா? நாளைக்கு நான் பாருக்கே போக மாட்டேன். போனாலும் ஒன்றா கூப்பிட மாட்டேன்டா. ஆமாண்டா, என்ன எப்படி கூப்பிடுவேன்? சரக்கா வாங்கி தர கூப்பிட்றேன் நாயை, நீயே உன்னை ஈத்துன்னு போகிறது தானே கூப்பிட்றேன். உனக்கு ஒன்று வச்சும் பத்தலைல்ல, நீ வாயன் வாடா மயிறு அப்படின்ட்டு இப்போ ஜிமின் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான். இப்போ அப்படி தேங்க்ஸ் சைடு தான் கட்டுறாங்க. ஹலோ சார், வர சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம்? பார்த்தேன். சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, பட் ஒரு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் அதுக்காக தான் கூப்பிட்ருந்தேன். ஆக்சுவலாக நம்ம ப்ளே பண்ணுறோம்ல, அதுக்கு மேனேஜர் இருக்கார், கோச் இருக்கார். ஆக்சுவலாக இப்போது மேனேஜர் லீவில் போகிறாரு, ஒரு 2 வீக்ஸ் மட்டும்தான். ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுமா? கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா? ஆனால் சார் எனக்கு ப்ளீஸ் தயா, பிகாஸ் வேறு யாரும் இதை பர்ஃபெக்டாக பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் பார்த்துக்கிறீங்களா? நான் அதுக்கு காலேஜ்லேருந்து பே பண்ணிடுறேன். இல்லை சார், அது பிரச்சனை இல்லை. அது ஓகே தயா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சார் அப்படிலாம் இல்லை சார். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். சரி, இன்னையிலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கிறியா? ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். இப்போ தயங்கோ அந்த ப்ளே பண்ணுற அந்த கோர்ட்டுக்கு தான் போகிறான். ஹலோ மிஸ்டர் யான், இங்கே கொஞ்சம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? இவர் மிஸ்டர் தயாங், லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் தான், பட் நல்ல பிளேயர். அவருக்கு இந்த விளையாட்டை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அதனால தான் மேனேஜர் இப்போ இல்லை. ஸோ அதனால் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் இவர் பார்ப்பார். 2 பேரும் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் பசங்களுக்கு. பிகாஸ் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, அதனால தான். ஓகேவா? ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஓகே சரி தயம் பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் அங்கேருந்து போயிடுறாங்க. ஹாய், என்னோடய பேர் யான், நீங்கள்? என்னோடய பேர் தயாங், கிம் தயாங். ஓகே. நானும் இப்போ நியூவாக தான் வந்திருக்கேன். 1 வீக் பிஃபோர் தான் வந்தேன். தெரியும், ஏன்னா லாஸ்ட் 2 வீக் முன்னாடி வரைக்கும் நான் இங்கே இருந்தேன். ஸோ தெரியும், 2 வீக்ஸ் முன்னாடி தான் நான் கிராஜுவேஷன் முடிஞ்சது. ஓகே வாங்களேன்,
ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை அது வந்து இல்லை டீ சாப்பிட்லாம். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. தயாங்கும் இன்னொரு பர்சன் அந்த யான் 2 பேரும் தான் போயிட்டுருக்காங்க காரிடோரில் நடந்து. ஆப்போசிட்டில் இப்போது ஜேகே தான் வந்துட்டுருக்கான். தயாங் ஜேகேவை பார்க்குறான். பட் ஜேகே ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு வந்ததுனால தயாங்க நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான். தயாங் ஜங்குக்கை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி அப்படியே நின்றுருப்பான். இப்போ யான் தான் கூப்பிட்டுட்டு மறுபடியும் காஃபி ஷாப் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே அந்த டேயும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. ஓகே ரஞ்சன், தேங்க்யூ ட்ராப் பண்ணதுக்கு. நான் பார்த்துக்குறேன், நீ கிளம்ப. சரி ஓகே, நான் கிளம்புறேன், பார்த்துக்கோ. பாய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. டென்ஷன் தான் கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறான். ஐயோ வேலட் மறந்துட்டான். ஹேய் ஜேகே ஒரு நிமிஷம். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. டென்ஷன் தான் கூப்பிட்டுக்கிட்டே காலேஜ்குள்ளே தான் போகிறான். ஏய் இதோ உன்னோட வேலட் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஓ தேங்க்யூ டென்ஷன், கூட நான் பார்த்துக்குறேன். என்ன எல்லாத்தையும் இவ்வளோ சீக்கிரமாக மறந்துடுறேன். சரி ஓகே பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டென்ஷன் தான் ஜங்குக்கு தான் ஒரு ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு பாய் சொல்கிறான். ஆப்போசிட்லேருந்து இப்போ ஒரு பர்சன் தான் இதை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் அதை நோட் பண்ணுறான், யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்கன்ட்டு. தயாங் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போது தயாங் தான் அவங்க 2 பேரையும் தான் கிராஸ் பண்ணி காலேஜ்குள்ளே தான் போகிறான். அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி அவனுக்கு அழுகையாக வருது. நம் காதல் பாவம் என்றால் மீண்டும் மீண்டும் செய்வேனோ, இன்றி மண்ணில் வாழ இன்று சாவேனோ. உன்முற்று காற்றினை நான் தொழுதிடவா, காதலின் நாள் கடல் நான் அறிவேனே. நான் உணரில்லை என்றால் இறக்கவா, உயிர உணரால் நான் பிறக்க. அவ்வளோதான்ல, நான் கூட இங்கே வந்தால் எதாவது பண்ண முடியும், மறுபடியும் ஏதாவது ட்ரை இல்லை, ஜஸ்ட் அவனை பார்க்கலாம், ஹாப்பியாக கொஞ்சம் சிரிக்கலாம் நினச்சேன். அவ்வளோதான், நான் நினச்சி தான் இதோட எல்லாத்தையும் நிறுத்துருவேன். வேணாம் போதும், இதுக்கப்புறம் எந்த இதையும் தாங்கிறது அளவுக்கு என் மனசில் தயாங் விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். அவனால் எதுவுமே பண்ண முடியல இந்த சீனை பார்த்த உடனே. இப்போது ஜங்குக் தான் வேகமாக தயாங் பின்னாடி தான் ஓடுறான். தயாங் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் ஜங்குக், என்ன வேணும்? என்ன எங்கே என்ன பண்ணுறேன்? அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் இங்கே இருப்பேன், வேறு எதுவும் இல்லை, ஒன்று நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ கவலைப்படாத ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் அங்கேருந்து போக போகிறான். இப்போ ஜங்குக் தான் தயாங்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுறான். பட் தயாங் அங்கேருந்து வேகமாக போயிடுறான். இப்போது ஆஃப்டர்நூன் கேன்டீனில் தான் கட்டுறாங்க. ஜிமின் ஜங்குக் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அவங்க தயாங்கும் யானும் தான் வராங்க. தயாங் இங்கே வாங்க, இங்கே உட்காரலாம். ஓகே நீங்கள் உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. தயாங் தான் தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கே போகிறான். ஜங்குக் தயாங்க பார்த்துருப்பான். இப்போது தயாங்க தான் ஜங்குக் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் போகிற சைடு மூவ் ஆகிற சைடெலாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். இது ஜிமினும் நோட்டீஸ் பண்ணுறான். நோட்டீஸ் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்கான் ஜிமின். என்னடா எதுக்கு சிரிக்கிற? இல்லை அதான் சொல்லுவாங்களே, இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது, இல்லைனா தான் எல்லாம் தெரியுமா. அதான் எனக்கு இப்போ நல்லா தெரியுது, மூட்டு சாப்பிடு. ஒன்று இது சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜிம்முன்னு சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக் தான் தேங்காய் பார்த்துட்ருக்கான். தேங்கும் தெரியுது ஜங்குக் பார்க்குறான்ட்டு. பட் தேங்க் அதை நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் அவன் மட்டுக்கும் போய் யான் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றான். இப்படி டைமில் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் அந்த ப்ளே பண்ணுற கோட்டில் தான் கட்டுறாங்க. ஜங்குக் ஜிமின் எல்லாம் அங்கே தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. தேங்கும் இப்போ அங்கே தான் இருக்கான். யான் தேங் 2 பேரும் தான் நின்று சைடில் நின்று பேசிகிட்ருக்காங்க. 2 பேரும் சம்திங் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஜங்குக் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு இதை பார்க்க சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. தயாங் யான்கிட்ட பேசுகிறது அவனுக்கு பிடிக்கல. அவங்க அவ்வளோ க்ளோஸாகவும் இல்லை, பட் இருந்தாலும் அவனுக்கு அவன் பேசுகிறதே இவனால் அதை பார்க்க முடியல. ஒரு மாதிரியாக ஃபேஸை வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். இப்போது
தேங்கிட்ட தான் ஒரு பால் வருது. இப்போ அதை தடுக்கிறன்ட்டு தான் தேன் கையெடுத்து அப்படி நீட்டுறான். பட் ஆனால் சடனாக அவன் கையில் பட்டு லைட்டாக காயமாயிடுது. ஆ ஓ என்னாச்சு? ஐயோ அடிபட்டுருச்சு போல, கை கட்டுங்க. இல்லையா ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தயா காட்டுங்க, அடிபட்டுருச்சு, நல்லா தெரியுது, இங்கே காட்டுங்க. அச்சோ ரெட் ஆகிடுச்சு, இங்கே வாங்க ஐஸ் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு போக போகிறான். இப்போது ஜங்குக்கு தான் வேகமாக வந்து யானோட கையை தான் தட்டி விட்டுட்டு தேங்கோட கையை தான் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஏய் ஜங்கு என்ன பண்ணுற, கையை விட. அதான் ஒன்றும் இல்லை, வா நான் வச்சு விட்றேன். நீ எதுவும் பண்ண தேவையில்லை, விடு, நான் வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரியா தேங்கோட கையை ஃபோர்ஸாக பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். எடுத்துகிட்டு போய் இப்போது அவன் கையில் தான் ஐஸ் கட்டி தான் வச்சிட்ருக்கான். தயா ஜங்குக்கை பார்க்கவே இல்லை, ஒரு மாதிரியா ஹெட்டை கீழே டவுன் பண்ண மாதிரி தரையே பார்த்துட்ருக்கான். ஆனால் ஜங்கு தேங்க தான் பார்த்துட்ருக்கான், பார்த்துட்டு வச்சிட்ருக்கான். இப்போ தயங்க தான் போதும் விட, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்ப போகிறான். இப்போது ஜங்குக்கு தான் பிடிச்சி மறுபடியும் எடுத்து எங்கே போகிறேன், என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு இப்போ திரும்பி வந்திருக்க? ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் இல்லை. உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு தான் எல்லா பிரச்சனையும், எனக்கு தான். எல்லாம் பக்கத்துலேருந்து அடிக்கிறீங்களா, எனக்கு தான் பிரச்சனை. என்ன சொல்ல வந்தேன் அன்றைக்கி? என்கிட்ட எதோ சொல்ல தானே வந்தேன், இப்போ சொல்லாத. நான் என்ன சொல்ல வந்தேன்? என்னைக்கு எதை பற்றி பேசுகிறேன்? கிராஜுவேஷன் டே அது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காலேஜ் வந்தீங்கல்ல, அப்போது என்ன சொன்னேன்? ஏதோ சொல்ல வந்தேன். குடித்தேன் நைட்டு 2 பேரும். என்ன சொல்ல வந்தேன் சொல்லுதையா? நீ என்ன பேசிகிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. ஃபஸ்ட் என் கைவிடு. ஏயா சாரிடா, என் மேலே தான் தப்பு. ஆமாம், நான் தான் உன்னை அவாய்ட் பண்ணேன், நான் தான் உன்னை கேவலமாக நடத்தினேன், திட்டினேன், உன்னை ஏமாத்தினேன், எல்லாம் பண்ணேன். அதுக்கு ஏதோ பண்ணிட்டேன், விட்டுரு. நான் அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு அதை சொன்னேன். இல்லை புரியல, என்ன சொன்னேன் உங்ககிட்ட? என்றைக்கு நைட் என்ன நடந்தது? எதுவும் நடக்கலை. அன்றைக்கி நான் குடிச்சிருந்தேன், தெரியாமல் ஒரு ரூமில் இருந்தேன், அவ்வளோதான், போதுமா? வேறு எதுவும் நடக்கலை. இல்லை தயா, நீ எதையும் என்கிட்ட மறைக்கிறடா, சொல்லு, என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயா ஜங்கு கூட கையை தான் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். இப்போது ஜிமின் தான் அங்கே உள்ளே வந்துட்டு, டேய் ஜங்குக்கா என்னடா ஆச்சு? அவருக்கு கையை பிடிச்சி ஏன்டா அப்படி வலிச்சுன்னு வந்தேன்? என்னாச்சு வச்சா, ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் கேட்டுட்ருக்கான். இங்கே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரியா கீழே உட்காந்து நீல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியாக இருக்கான். அவன் ஏதோ ஒரு மாதிரி ப்ரோக் ஆன மாதிரி இருக்கான். ஏய் மச்சான் ஜங்குக்கா என்னடா ஆச்சு? என்னன்னு சொல்லி தான் தொலையேன்டா. நல்லா ஆளும் சரியில்லை, இப்போ பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கிற, என்ன பிரச்சனைடா மச்சான், என்னன்னு சொல்லுடா. ஜிமினா ஒன்றும் இல்லைடா. ஏய் ஒத்தா சொல்லுடா அண்ணான்ட்டு, சும்மா எப்போ கேட்டாலும் ஒன்றும் இல்லைன்ட்டு. பார்த்துக்கோ நீ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் போக போகிறான். இப்போது ஜங்குக்கு தான் ஜிமினோட கையை பிடிச்சி எழுந்து இப்போது ஜிமினை தான் ஹக் பண்ணிக்கிறான். ஏய் மச்சான் ஜங்குக்கா என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனைடா, என்கிட்டயா சொல்லுடா. ஜிமின் தப்பு பண்ணிட்டேண்ணா மச்சான், நான் பண்ணுறேன்னே தெரிலடா. என்ன ஆச்சுடா மச்சான், என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொன்னீங்க. ஜிமின் தான் கேட்டுட்ருக்கான். இங்கே ஜங்குக்கும் ஜிமின் கிட்ட ஏதோ பேசிகிட்ருக்கான், சொல்லிகிட்ருக்கான். இப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே வீட்டில் தான் காட்டுறாங்க, ஜங்கு கூட வீட்டில் தான். ஜங்கு அப்பா அவங்ககிட்ட பேசணுன்னு சொன்னார், வா. மாம் நான் டயர்டாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். உன்னை அவர் கூப்பிட்டாரு, கீழே வா. ஓகே மேம், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜங்குக்கு தான் இறங்கி கீழே போகிறான். டேட் கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? உட்காரு. டென்ஜன் கிட்ட பேசுனியா? பேசணும் டேட். என்ன பேசினேன்? நான் எதுவும் பேசலண்ணே, நார்மலாக தான் போச்சு. ஓகே தான். என்ன ஓகே? எல்லாம் நார்மலாக தானே போச்சு? எஸ் டேட். சரி ஓகே, பார்த்துக்கோ. புரியல டேட். ஒன்றும் இல்லை, இன்னும் 3 வீக்ஸில் உனக்கு மேரேஜ். என்ன டேட் திடீர்னு இவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறீங்க? இன்னும் 4 or 5 months சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் இல்லை ஜங்கு, டைம் இல்லை.
மேரேஜ் பண்ண, அவ்வளோதான். பட் டேட் என்ன அவசரம், நான் அதான் சொன்னேன்ல, அவ்வளோதான். நீங்கள் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அம்மா தான் ஜேகேவை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. இப்போது ரூம்குள்ளே தான் போயிட்டு 2 பேரும் தான் ஏதோ பேசிகிட்ருக்காங்க. மாம் என்னால் முடியாது மாம், இப்போது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நாங்கள் இப்போ தான் பேசணும். ஜேகே என்ன பேசிகிட்ருக்கேன், அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 3 or 4 வீக்ஸில் மேரேஜ் முடிஞ்சிடும். ஓகே, ஆனால் மாம் நான் இன்னும் அவனை என்ன சொல்கிறது, பட் மாம் எதுவும் பேச வேணாம், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ இப்போ தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே ஜேகே அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நான் புரியல, நான் பண்ணுறது நான் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியலையே. என் வாழ்க்கையை வச்சு நான் விளாண்டுன்னு இருக்குன்னா எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையில் விளாட்றாங்களா? ஜேகே நானா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறான். இப்போ அப்படியே அந்த 2 வீக்ஸும் ஸ்கிப் ஆகுது. தயான் காலேஜ் வரதும் ஸ்டாப் பண்ணிடுறான். இப்போது ஜேகே தான் தயாங்க பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நான் மச்சான் என்னடா பண்ணுறேன், வா கிளாஸ் போகல. இல்லை ஜிம்னா, தயாங்கன்னு காலேஜ் வரல. நான் அதே காலேஜ் வரலையா? டேய் நம்ம தான் காலேஜ் படிக்கிறோம், அவர் இல்லை. அவர் 2 வீக்ஸுக்கு வந்தார், கிளம்பினார், அதான் புது மேனேஜர் வந்துட்டார். அப்புறம் என்ன புரியலடா, என்னடா பேசுகிற, அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் சும்மா டெம்பரவரியாக வந்துடுறா, 2 வாரத்துக்கு மட்டும். அவர் வேலை முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டாரு, அவ்வளோதான். என்ன ஜிம்னா புரியுதுடா மச்சான், இப்போ என்ன பண்ண முடியும்? வீட்டில் வேற இன்னும் 2 வாரம் இருக்குமா, இல்லை 1 வாரம் தானா உனக்கு கல்யாணம்? ஜிமின் நீ வேற ஏன்டா அதை ஞாபகப்படுத்துதுடா. என்னடா பண்ண போகிற ஜேகே, எனக்கே ஒன்றும் புரியலடா. உன்னை பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் யார் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாதுடா மச்சான். நீ நினைக்கணும் எதுவாக இருந்தாலும். உன் லைஃப்டா உன் கையில் தான், உனக்கு என்ன வேணும்னு நீ தான் முடிவு பண்ணணும், பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினும் கிளாஸ் போகிறான். ஜங்குக் அங்கே வேணுன்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கான். அன்றைக்கி நைட் தான் காட்டுறாங்க. ஜங்குக் ஜிமின் 2 பேரும் ஒரு பாரில் தான் இருக்காங்க. மச்சான் செம்மையாக இருக்குல்லடா. ஜேகே இன்றைக்கி சருக்கு வந்து சைடி சேர்ந்து எப்படி பேக்கெட்டில் எவ்வளோ மச்சம் வச்சுருக்க? பேக்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்குற? 20 ரூபா மச்சான். 20 ரூபா வச்சுட்டு என்ன சைடிஷ் வாங்கி தருவீங்க சார்? மச்சான் ஊறுகா மொத்தா, இதுனா லோக்கல் பார் நினச்சேடா, ஊறுகாய் வாங்கி தருது, முட்டை வந்து குடி. அப்போது சைடிஷ் சரி 2த்தையும் நீயே பார்த்துக்கிறியா? வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவும் ஜிமின் தான் குடிக்கிறாங்க 2 பேரும். இப்போ அப்படியே ஜேகே தான் ரொம்ப குடிச்சிட்டு ஒரு மாதிரி உளர ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரியா ஞாபகம் வர மாதிரி இருக்குது. மச்சான் ஜிமினா என்னடா என்ன ஆரம்பிச்சிட்டான்டா எப்பா? மச்சான் ஜிமின் என்னடா மச்சான், நான் தப்பு பண்ணிட்டேன்டா. ஆமாம் நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை கூட வச்சுக்கிட்டேன்ல ஃப்ரெண்டா, அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. டீ ஜிம்னா நான் அதை சொல்லடா, தப்பு பண்ணிட்டேன்டா. ஆமாண்டா நான் தான் சொன்னேன். நான் தடே தப்பு, நான் அந்த தப்பு இல்லைடா, தயம் கூட தப்பு பண்ணிட்டேன்டா. நான் அதே தயம் கூட தப்பு பண்ணிட்டியா மச்சான்? நம்ம சீனியர் தயங்கடா. ஆமாண்டா எனக்கு இப்போ தான் ஏதோ ஞாபகம் வருதுடா. அன்றைக்கி நைட்டு ஆமாண்டா அன்றைக்கி நைட்டு நான் தான் ரூமில் எடுத்து வந்து விட்டேன் மச்சான். அப்போ அன்றைக்கி முடிச்சாடா வரேன். ஏச்சே வாங்கிடுறா, அதை பற்றி தான் அவன் சொன்னானா? அச்சோ நான் வேற ஏதோ பேசிட்டேனே இவ்வளோ நாளாக. வச்சா என்ன பண்ணுறேன் மச்சான்? ஜிம்னா உடனே அவனை பார்க்கணும்டா. நான் இதே உடனே பார்க்கணுமா? தன்னா நினச்சிட்டுருக்குற,
அதெல்லாம் வர முடியாது, நீ போ, எப்படியாவது போடா, கேட்டுக்கிட்டு போ, என்ன கூப்பிடாதடா, உன் காலில் விழுறேன், உனக்கு மட்டும் தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, தூக்கி போட்டு மிதிப்பான், ஒன்றும் இல்லைடா என்ன தான் மிதிப்பான். அப்போ என்னடா, ஒன்றை சுட்டுருவோம்டா, ஒப்ப கண்டிப்பாக சுட்டுருவோம். டேய் சிம்னா விளையாடாதடா, வாடா, நான் தேங்கி போய் பார்க்கணும்டா. ஐயோ வந்து தொலை, இவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு ஐயோப்பா முடியலடா, சரக்கு வர அடிச்சு. ஆமாம் நம்மளை யாரா கூப்பிட்டு போகிறது, ஓடா மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கு ஜிமின்டா 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே தேங் வீட்டில் தான் கட்டுறாங்க. தேங் தான் பெட்டில் கவுந்துக்கடையே படுத்துட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கான். அவன் கண்ணெலாம் டியராக இருக்குது. இப்போது வெளியே தான் காலிங் பில் சவுண்ட் தான் கேட்குது. என்ன இந்த நேரத்தில் யார் வந்திருக்கா, யோகாவாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே தான் இறங்கி போய் டோர் தான் ஓப்பன் பண்ண போகிறான். ஓப்பன் பண்ணால் ஜேகே தான் ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கான். பக்கத்தில் ஜிமின் தான் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். சீனியர், குட் ஈவினிங் சீனியர். என்ன என்ன பண்ணுறீங்க 2 பேருங்க? சாரி சீனியர், இதோ இவன் இங்கே இருக்கான், இதோ இவன் தான் சீனியர், உங்களை பார்க்கணுன்னு சொன்னான், அதான் ஏற்றுன்னு வந்தேன், இவனை பிடிச்சிக்கிறீங்களா, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் தான் ஜங்குக்கு அங்கே விட்டுட்டு அப்படியே அவன் கிளம்பிடுறான். அவன் விட்ட வேகத்தில் ஜங்குக்கு தான் தேங் மேலே விழுந்திருப்பான். தேங் தான் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஏய் ஜங்கு எழுந்துரு, என்ன பண்ணுற? டேய் ஜிமின், இவனை கூப்பிட்டு போடா, விட்டு போகிற. இல்லை சீனியர், அவன் சொல்லிட்டான் ஏதோ உங்கள்கிட்ட ரொம்ப பேசணுமா, நிறைய, எப்படியும் இன்னைக்குலேருந்து நாய் பேசாது, அதான் காலைல அனுப்பி வைங்க காலேஜுக்கு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போது தேங் தான் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்கு ஒரு மாதிரி ட்ரௌசர் மாதிரி கீழே குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி தேங் மேலேயே படுத்துருக்கான். இப்போ அப்படியே மிட் நைட் தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் இப்போ தான் எழுந்திருக்கிறான். என்ன எங்கே இருக்கேன், என்னடா இது, பாரில் தானே குடித்தேன், தயாங் வீடு, தயாங்குங்க, தயாங் அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் இப்போ கத்திட்ருக்கான். இப்போ தயாங் தான் அந்த சவுண்ட் கேட்டு வேகமாக உள்ளே தான் வரான். அவன் ஹாலில் சோஃபாவில் படுத்துருப்பான். ஏய் ஜங்குக், என்னாச்சு, எழுந்துட்டியா? தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க தான் வேகமாக போய் ஹக் பண்ணுறான். தயாங்கும் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஜங்குக்கு தான் லைட்டாக தள்ளி விடுறான் எட்ட. ஜங்குக் என்னாச்சு, ஏன் அவ்வளோ குடிச்சிருக்க, குடிச்சிட்டு அதுவும் இங்கே எதுக்கு வந்தேன்? ஜிமின் தான் அவனை கூப்பிட்டுட்டு வந்தான், அவன் இங்கேயே அவனை விட்டுட்டு போயிட்டான். ஒன்றும் இல்லை, நீ படுத்துக்கோ, காலையில் கிளம்பிப்போ, இப்போ வேண்டாம், இப்போது டைம் ரொம்ப ஆயிடுச்சு. தயாங் சாரிடா, நான் தெரியாமல் எல்லாத்தையும் ஜங்கு எதுவும் பேச வேண்டாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எதை பற்றி பேச போகிறப்போ, எனக்கு எதையும் கேட்கணுன்னு தோணலை, எதுவும் வேண்டாம் ஜங்கு, இதோட நிறுத்திக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீ படுத்து தூங்க, நான் கீழே சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்கும் இப்போ அங்கேருந்து போகிறான். இப்போ ஜங்குக்கு தான் வேகமாக பிடிச்சி எடுத்துகிட்டு, எங்கடா போகிறேன், இல்லை எனக்கு புரியல. ஆமாம் நான் தான் சொல்கிறேனே, என் மேலே தான் தப்பு, என்கிட்ட நீ வரும்போது உன்னை நான் கண்டுக்கல, என்ன பதுக்கு, இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு தயா, அன்றைக்கி நைட் நீ நானும் ஒன்றா இருந்தோம்ல, எனக்கு ஞாபகம் வந்துருச்சுடா, சாரிடா தயா. நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, நகரு, நான் போய் படுக்கிறேன். ஏய் தயா, என்ன பேசுகிறேன், என்ன எதுவும் நடக்கல, நான் சொன்னன்ட்டு நீ இப்போ சொல்கிறியா? விளையாடாதடா, மன்னிச்சிட்றா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, என் மேலே தான் தப்பு, நான் தானே சொல்லலை, என் வீட்டில் விட்டு. ஜங்கு போதும், நீ எதுக்கு இப்படி பேசிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியல, பட் இதுக்கப்புறம் லவ் ஆர் எதுவுமே வேண்டாம், எனக்கு தெரியும் நீ என்ன லவ். இல்லை தயா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, உனக்கு அது தெரியும், அன்றைக்கி நான் குடிச்சிட்டு உன் கூட இருக்கப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, ஆனால் அதை பற்றி நீ சொல்லும்போது தானே நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு கேட்கலடா தயாங், சாரி தயாங், அன்றைக்கி நடந்தது என்ன சும்மா அன்றைக்கி நடந்ததுன்ட்டு நான் தான் சொல்கிறேன்ல, அன்றைக்கி எதுவும் நடக்கலை, போதுமா? ஃபஸ்ட் நீங்கள் எது கிளம்பு, இல்லைனா நான் உனக்கு கேப் புக் பண்ணுறேன்,
வெளியே போ. இல்லை, நான் வெளியே போகணும். எதுக்குடா வெளில போகணும்? நான் தான் சொல்கிறேன்ல, ஞாபகம் வந்துருச்சு. நீ எந்தடா? நான் உண்டு. உனக்கு புரிதா இல்லையா? தயா மன்னிச்சிடுறேன், என்னை ஏற்றுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு தான் தேங்காய் பிடிச்சி மறுபடியும் ஹக் பண்ணுறான். இப்போ தேங்காய் தான் ஜங்குக்கு பிடிச்சி ஃபோர்ஸாக இடையே தள்ளுறான். ஜங்கு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? அன்றைக்கி எதுவும் நடக்கலை. நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. நீ ஏதோ குளிச்சதில் உளர்ட்டுருக்கன்னு நினைக்கிற. உனக்கு இன்னும் போதை தெரியல. நகர் முதல்ல. இல்லை, இன்னும் போதை தெரியல. நான் தான் சொல்கிறேன்ல, அன்றைக்கி நடந்தது எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி நான் உன்னை முழுசாக பார்த்தேன்டா. உன்னை நான் ஃபீல் பண்ணேன், நீ என்ன ஃபீல் பண்ண எனக்கு நல்லா தெரியும். தயா ப்ளீஸ்டா, என் மேலே தான் தப்பு. நீ என்ன பண்ணணும்னு சொல்டா, எல்லாம் பண்ணுறேன். நீ எதுவும் எனக்காக பண்ண வேண்டாம். இதை இப்படியே ஸ்டாப் பண்ணால் போதும். நீ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கல, ஃபஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணு. நான் உளறிக்கிட்டு இருக்கேனா? இல்லை, புரியல உனக்கு. எனக்கு ஞாபகம் வராது மாதிரி உனக்கு வரலையா? சொல்டா, நான் ஞாபகப்படுத்துகிறேன். இல்லை, என்ன பண்ண போகிறேன்? ஞாபகப்படுத்துகிறேன்னா எப்படி? என்ன பேசிகிட்டு இருக்க ஜங்கு? என்ன எப்படியா? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் தேங்காய் பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணுறான். ஜங்கு 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 என்ன பண்ணிட்டு இருக்க? என்னை முதல்ல விட. என்ன பண்ணுறேண்ணா? இப்போ ஞாபகம் வந்துச்சா? சொல்லு, வந்துச்சா? ஜங்கு, எனக்கு எதுவும் ஞாபகம் மாட்டல. ஃபஸ்ட் என்னை விடு. ஞாபகம் இல்லையா? இரு, ஷர்ட்டுகள்கிட்ட. ஜங்கு, என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தேங்காய் ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு இது பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு தான் வேகமாக ஜங்குக்கோட ஷர்ட்டு தேங்காயோட ஷர்ட்லாம் பிடிச்சி அவுத்துட்ருக்கான். ஜங்கு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? முதல்ல என் ஷர்ட்டை விடு. கரெக்டாக அதை விடு. இப்போயாவது ஞாபகம் வருதா? சொல்லுடா, ஞாபகம் வருதா? இல்லைங்க வா, நான் உன்னை ஹக் பண்ண உனக்கு ஞாபகம் வரல. ஜங்குக், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஃபஸ்ட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் தான் வேகமாக போய் தேங்காய் தான் ஹக் பண்ணி அவனோட பாடியிலலாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஜங்குக் ஸ்டாப் பண்ண. ஜங்குக் போதும், ஸ்டாப் பண்ணணும். ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்காய் பிடிச்சி தள்ளுறான். என்ன பிரச்சனை உனக்கு? ஆமாம், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிச்சு நமக்குள்ளே. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு. நான் பண்ணுமா? ஆமாண்டா, நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ என்ன லவ் பண்ணுற, நானும் உன்னை லவ் பண்ணுறேன். ஸோ வாட்? இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு சொல்ல? என்னால் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ண முடியும்? நீ ஒருத்தனுக்கு ரிங் போட்டு என்கேஜ் பண்ணிக்கிட்டே அவனை விட்டுட்டு வரப்போறியா? இல்லை உன் பேரண்ட்ஸ் அவங்களோட சொன்னது மீறி என்கிட்ட வரப்போறியா? சொல்லு, புரியல எனக்கு. இல்லை என்னால் தான் உன்னை ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறியா? வேணாம் ஜங்கு, உன் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்ச அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீ உன் பேரண்ட்ஸ் சொன்னதை கேட்டு அப்படியே இரு, நீயும் ஹாப்பியாக இருப்ப. நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியுமா? அதை கூட என்னால் நம்ப முடியல. அன்றைக்கி நைட் சொன்னல, அப்போ நான் நம்பினேன். ஆனால் இப்போ எனக்கு நம்ப தோணலை. ஏன்னா அன்றைக்கி நைட் நடந்த வச்சு தான் இன்றைக்கி என்கிட்ட நீ லவ் சொல்லிகிட்ருக்கன்னு எனக்கு தோணுது. டேய் தயாங், அப்பெல்லாம் இல்லைடா, ப்ளீஸ்டா என்னை நம்புடா. சாரி ஜங்கு, இப்போ எதுவும் பேச வேணாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். அப்புறம் நானும் கேள்விப்பட்டேன், இன்னும் 2 வீக்ஸில் உனக்கு மேரேஜ் ஆமே. ஹாப்பி மேரேஜ் ஜங்கு, ப்ளீஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, போதும். ஓகே, உன்னோட நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு, சரியா? ஓகே, நீ தூங்கு. மார்னிங் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே போகணும். நீ எழுந்துட்டேன்னா நீ கிளம்பு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. தேங்கும் அங்கேருந்து போயிடுறான். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஜாகியா.